ஹாய் ஹலோ வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 2 மாதமாக எங்கள் வீட்டு தென்னை மரத்தில் தேங்காய் இறக்கவே இல்லைங்க. நல்லா முற்றின தேங்காய்கள் குலை தள்ளி இருந்தது. நானும் எங்கள் சாருமா இன்றைக்கி சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தோம். ஸோ அதனால் கிளம்பிட்டோங்க. எதுக்கு தானேன்னு கேட்குறீங்க? தேங்காயெல்லாம் பறிக்கிறதுக்காகத்தான். ஃபஸ்ட்டு அந்த மட்டையெல்லாம் எங்கள் சார் கழிச்சிடுவார். அதெல்லாம் கழித்து எடுத்த பிறகு ஒவ்வொரு தேங்காயாக பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், நல்ல முற்றின தேங்காய்கள். இந்த முறை எடுக்கிற தேங்காயெல்லாம் எண்ணெய் ஆட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கோம் நானும் எங்கள் சாரும். இதுதான் ஃபஸ்ட் டைம் எண்ணெய் ஆட்டுறதுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 2 வருஷமாக நாங்கள் தேங்காய் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் மரத்தில். அந்த 2 வருஷமாக தேங்காவை நாங்கள் யூஸ் பண்ணினோம். வீட்டுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணினோம், எங்கள் நெய்பர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கொடுப்போம். அப்படி தான் யூஸ் பண்ணினோம். இந்த வருஷம் இந்த சித்திரை மாதத்தில் தேங்காய் அறுவடை செஞ்சு அதிலேருந்து எண்ணெய் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் சார் பறித்து போட நான் அந்த தேங்காய்களை எல்லாம் கொண்டு வந்து உள்ளே சேர்த்துட்டேன். பாருங்கள், ஈவினிங் 3 மணிக்கு எங்கள் ஏரியாவில் ஆடுகள் எல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட தண்ணி குடிக்கும். அதுக்காகவே நாங்கள் 2 ட்ரம்மில் தண்ணி ரொப்பி வைப்போம். அந்த சிமெண்ட் டேங்க்கில் இருந்த தண்ணி மாடுகள்லாம் குடிச்சிடுச்சு. இப்போ ஆடு குடிக்குது பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் எப்போவுமே தண்ணி வைப்பார். எங்கள் சாருடைய வேலை இதெல்லாம். காலையில் அதெல்லாம் தண்ணி ரொப்பி விடுவார் அவர். பாருங்கள், ஒரு 55 காய் கிட்ட கிடச்சிதுங்க இந்த அறுவடையில். இன்னும் நிறைய காய்கள் இருக்குது. அதெல்லாம் இன்னும் ஒரு 1 வீக் கழித்து பறிக்கலாம்னு சொல்லிட்டார் எங்கள் சார். சரி, பறித்த உடனே நம்ம அந்த மட்டையெல்லாம் எடுத்துட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு காஞ்சிடுச்சுன்னா அந்த மட்டை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள் எங்கள் சார் எப்படி மட்டை எடுக்கிறாருன்னு. தென்னை மரத்தாடியே போடப்பா. மட்டையெல்லாம் ஈரத்துக்கு நல்லா இருக்கும்ல வெயிலுக்கு. அதை மண்ணு மேலே தானே போட சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உரித்து எடுத்த தேங்காய்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எல்லாமே நல்ல முற்றின காய்களுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், சரியான சைஸுங்க. பருப்பு கூட உள்ளே நல்ல கனமாக இருக்குங்க எங்கள் தேங்காய் பருப்பு. எப்படி இருக்குது காய்? எங்கள் வீட்டு தேங்காய். இன்றைக்கி நாங்கள் தேங்காயெல்லாம் உடைக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் லேட் ஆகிடுச்சி, ஈவினிங் ஆகிடுச்சி. கூட இப்போ கொஞ்சம் இருட்டிட்டு வருதுங்க. மழை வரும் போல் இருக்குது. நேற்று சாட்டர்டேவும் கொஞ்சம் மழை பெஞ்சது. இப்போவே தூர போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் எல்லா தேங்காயும் கடகடன்னு உரித்து கொண்டு வந்து நான் உள்ளே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டேங்க. பாருங்கள், எல்லா காயும் 55 காயும் உரித்து எடுத்துட்டார் எங்கள் சார். ரொம்ப கஷ்டங்க இந்த வேலை. எனக்கும் எங்கள் சாருக்கும் தோட்டம், செடி கொடிகள் வளர்க்குறது, மரம் வளர்க்குறதுன்னா ரொம்ப இஷ்டங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வோம். ஸோ அதனால் அந்த ஆர்வம் இந்த வயசுலேயும் எங்களை வந்து இப்படி ஓடிட்டே இருக்க செய்யுது. பாருங்கள், எல்லா தேங்காய்களையும் உரித்து கொண்டு வந்து வச்சுட்டேன். வரிசையாக அடுக்கி வச்சுட்டேன். நாளை காலையில் வேலையாக எழுந்த உடனே இதெல்லாம் உடச்சி வெயிலில் நல்லா காய வச்சு எடுக்கணுங்க. 2-3 மரம் இருந்தால் கூலிக்கு ஆள் வச்சு செய்யலாங்க. பட் ஆனால் ஒரே மரம்ன்றதுனால அப்பா எல்லா வேலையும் நாங்களே செய்ய வேண்டியதாக இருக்குது. யாரும் வரமாட்டேங்கிறாங்க ஒரு மரத்தில் பறிக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எங்கள் ஏரியாவில் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பலமாகவே பெய்யுதுங்க. ஆனால் நேற்று கொஞ்ச நேரம் தான் பெஞ்சது. இன்றைக்கி பலமாக வருமானு என்னன்னு தெரியலை. படப்படன்னு வருது பாருங்களேன். இந்த அடிக்கிற சம்மர் வெயிலில் இந்த பெய்கிற மழையை பார்த்தோன்னே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஏன் தெரியுமா? இந்த மழையில் நனைகிற இந்த எங்களை சுற்றி இருக்க இந்த செடி கொடிகள்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுங்க. இந்த மழைக்காக ஏங்கிட்டு இருக்கோம். சின்ன குழந்தைங்க அம்மா முகத்தை பார்த்து எப்படி சந்தோஷமாக சிரிப்பாங்களோ அதுபோல் இந்த மழை தண்ணி பட்டவுடனே அந்த செடி கொடிகள்லாம் சிரிக்கிறத பார்க்குறதுக்கு நமக்கும் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. பாருங்கள், என் கை மேலெல்லாம் மழை துளிகள் விழுது. நான் மழை பெஞ்சாலே ரொம்ப ரசிக்கக்கூடிய ஆள்.
அடித்த வெயிலுக்கு காஞ்சி கிடக்கிற மண் மேலே விழுற இந்த மழை துளியிலேருந்து கிளம்பக்கூடிய அந்த மண் வாசத்தோட இந்த மழையை ரசிக்கிறதே ஒரு தனி சுகங்க. பாருங்களேன், கொஞ்சம் மழை தண்ணி தாங்க பட்டுது, எவ்வளோ அழகாக அந்த செடி கொடிகள்லாம் சிரிக்குது பாருங்கள். மழையை பார்த்தோன்னே எங்களுக்கு வேலை செஞ்ச அலுப்பெல்லாம் பறந்தே போச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய் பாய்.